என்னடா வீடு பார்த்துருக்கீங்க? தண்ணி இப்படி உப்பு கறிக்குது. மா இது கோமியம்மா. சீ. அவடு கொடுங்க. ஆமா அவன் நான் கூட கொடுக்கணுமா? என்னைய கொடுக்க மாட்டியா? கூட கொடுங்கடா. இந்தா கோமியம் டேஸ்ட் இல்ல குடிச்சு பாரு. நான் உங்க அம்மா மாதிரி கேன்சியா? சும்மா சும்மா. ஏய் எந்திரி, மணி 5 ஆச்சு. மணி 5 தானே ஆச்சு. இப்ப இருந்தே வேலை செஞ்சா தான் வேலையெல்லாம் முடிக்க முடியும். வா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கண்ணு. போதுமா? ரம்யா சாப்பிட்டா பாரு, வந்து தட்டை வாங்கிட்டு போ. ஒரு தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டானா? கை கழுவியாடா? உள்ள போய் கழுவிடுமா. வயசு புள்ள வீட்டுல அஜால் குஜால் பண்ணிட்டு இருக்கியா நீ? அந்த புள்ள உன்னை பார்த்து கேட்டு போயிடாதே. டேய் போடா. இது கெட்டு போயிடும். ஏய் யாரு அந்த மூட்டை வழி முருகேசனா? அடிச்சு பாடா. நல்லாத்தோட நீனும் போகல. நீ எவ்வளவு நேரம் தொடக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆமா அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போ 2000 ரூபாய் கேட்டல, இப்ப அனுப்பிச்சு விட்டுறேன். தேங்க்யூ சகு. வரட்டா. ஏங்க என்ன கிளம்பிட்டு படுத்துட்டீங்க? பின்ன 1.5 மணி நேரம் ரெடியானா என்ன பண்ணுவாங்க? சரி செயின் எடுக்கணும், போய் உங்க அம்மாட்ட பீரோ சாவி வாங்கிட்டு வாங்க. என்ன எங்கிட்ட வேலை சொல்றா? போ நீ போய் வாங்கிட்டு வா போ. சீக்கிரம் வாங்கிட்டு வா, ஃபங்க்ஷன் டைம் ஆச்சு. அத்தை ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம், செயின் எடுக்கணும், அந்த பீரோ சாவி கொடுங்க. பீரோ சாவியா? இல்லை நானே வந்து எடுத்துறேன். இல்ல நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். இல்லை நானே வந்து எடுத்தேன். இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. இல்ல நீங்க சொன்னதை நான் கேட்டேன். பொதுவா சொன்னேன், உன்னை பத்தியா சொன்னேன்? இல்ல நீங்க என்னதான் சொன்னீங்க? உன்னை பத்தி என்னடி சொன்னேன் நானே? இந்த பீரோ இருக்கிறதெல்லாம் என்னோட தானே. நீ வாங்கி கொண்டு அதை நிறைச்சு வச்சுது வழியுது, நான் தொடச்சு விட்டுட்டு இருக்கிறேன். ஆமா உங்களுக்கு இந்த வீடு ஃபுல்லா கொண்டு வந்து நிறைச்சு வைக்கணும். ஆமா ஒரு பீரோ கொண்டு வச்சதுக்கு இந்த பீத்தி பித்துற. உங்க அப்பா வீட்டுல 7 பீரோவை கொண்டு வந்த. என்னத்த ஒரு பீரோ சாவிக்கு இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க? அப்படி தாண்டி கொடுக்க மாட்டேன், நான் உன்னை நம்ப மாட்டேன். ஒரு பீரோ சாவி கூட நம்ப மாட்டீங்களா? அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கணும். இப்பவே பாருங்க உங்க பையன் கூப்பிட்டு தனி கொடுத்துட்டு போறேன். போவ தனி கொடுத்தறோம். போவ நீ போறத பாக்குறேன் நானு. டேய் ஃபங்க்ஷன் டைம் சின்ன பண்ணிட்டு இருக்கேன். டேய் போடா. ஏய் என்னமாச்சு? போய் உங்க அம்மாட்டே கேளு. மயிமா கத்திட்டு போயிட்டு இருக்காவ. அவளே சொல்லல, நான் சொல்லுமா உனக்கு? உன் பொண்டாடி பின்னாடி வாலாடிட்டே போவியே, அவகிட்டே போய் கேளு. வந்துட்டு அம்மா லம்மான்னு. ஏய் என்ன பிரச்சனை யாராவது சொல்லுங்கய்யா. என் பையனை மயக்கி தனி கொடுத்தன கூட்டிட்டு போயிட்டே இல்ல, இன்னும் ஒரே மாசத்துல செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்பி என்கிட்ட வரானா இல்லையான்னு பாரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பாக்கறேன். அண்ணன பாத்தியா, அப்பன்னு கேட்டியா, அண்ணன பாத்தியா. உன் பையன் தனி கொடுத்துன போயிட்டா நீ ஜாலியா இருக்கிற. எனக்கு என்னடி கவலை? உங்க அண்ணன் ஒரு வாழைப்பழ சோம்பேறி. அவங்கிட்ட மாட்டிட்டு உங்க அண்ணி முடின்னு முழிக்க போற. 2 பேருக்கு செட்டே ஆகாது. ஒரே மாசம் திரும்பி வந்துருவாங்க பாரு. ஏங்க கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வாங்க. அம்மா தானே எப்போ வாங்குவாங்க? அம்மாட்டே கொடு, அவங்க போனதான் காசு கம்மி பண்ணுவாங்க.
லூசு, நம்ம தனி கொடுத்துட்டு வந்து 1 வாரம் ஆச்சு. தனி கொடுத்துன வந்ததுலேருந்து மரியாதையே இல்லை. கறி தானே, வாங்கிட்டு வரேன். கறி வாங்கியாச்சு. சும்மா சும்மா கடைக்கெல்லாம் போக முடியாது, பார்த்துக்க. வாங்கி வச்சா யார் கழுகுவா? எது கறி கழுவுறதா? இங்க வாரு, நானும் கை காலம் முடிச்சுட்டு கழுவுனது கிடையாது. என்ன போய் கறி கழுவு, பாத்திரம் கழுவு, கக்கூஸ் கழுவுன்னு சொல்லிட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு, அம்மா வீட்டுக்கு போன. கிளம்பு கிளம்பு கிளம்பு. டேய், கறி எப்படி கழுவு சொல்லு, கழுவு. இந்தா கறியெல்லாம் கழுவி வச்சு நான் கிளம்புறேன். அப்படியே பூண்டு உரிச்சு கொடுத்துட்டு போங்க. நான் பூண்டு உரிக்கிறதா? சிக்கன் குழம்பு டேஸ்டா வேணும்ல, உரிடா உரிடா. ஏங்க வீட்ல பாத்திரமே பத்தல, பாத்திரம் நிறைய வாங்கணும். போன மாசத்தோட மளிகை ஜாமான் முடிஞ்சிருச்சு. இந்த மாசத்துக்கு மளிகை ஜாமான் வாங்கணும், டிமார்ட் போகணும். பாத்திரங்கள் இருக்கு, சோப் இல்ல. நெய்யும் முடிய போகுது. ஏங்க தோசை சுட்டு எனக்கு காலே வலிக்குது. ஒரு இட்லி பாத்திரம் வாங்கிக்கலாமா? ஏங்க அப்புறம் சமைக்கிறதுக்கு சோம்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நிறைய வாங்கணும். ஏங்க அப்புறம் கண்டெய்னர்ஸ்லாம் நிறைய வாங்கணும். திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இல்ல. இவ்வளோ வருஷத்துல எங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுதுடி. என்னடி இவ்வளோ கேட்குற? பேசாம அம்மா வீட்டுக்கே போயிடலாமா? ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடுமா? நம்மளே பக்குவம் ஆயிடுவோம். அப்புறம் தன்னால அந்த செலவுல குறைஞ்சிரும். ஏங்க முக்கியமான விஷயம், சக்கரை வாங்கணும். சக்கரையா? சக்கரைலாம் உடம்பு நல்லது இல்லையா? அப்படின்னா சக்கரை சேர்த்துக்க வேணாம். அப்புறம் மதியம் சமைக்கிறதுக்கு கேரட், பீன்ஸ், பட்டாணி, சோயா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. இதுக்கு இவ்வளவு என்ன சமைக்க போறேன்? வெஜிடபிள் பிரியாணி. 2 பேருக்கு வெஜிடபிள் பிரியாணியா? 300 ரூபா வந்துருமே. வெஜிடபிள் பிரியாணிலாம் வேணாம், 5 ரூபா லெமன் வாங்கிட்டு வரேன். 2 பேரும் சேர்த்து லெமன் சாப்பாடு கிண்டிரு. முன்ன எப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, தனி கொடுங்க. என்ன பண்ற? தக்காளி அழுகிடுச்சுங்க. அழுகிருச்சா? இங்க கத்திங்க, கத்திடு கூட. தக்காளி கிலோ 35 ரூபா. நகத்துல அழுக்கு இருந்தா நகத்தை விட்டுவாங்களா, வரல விட்டுவாங்களா? இந்தா அழுகுனதான் தனியா வெட்டியாச்சு. இதவே ரசத்துக்கு குழம்புக்கு போட்டுரு. அப்புறம் அழுகுனதை குப்பையில போடாது, மூஞ்சிக்கு போட்டு. தக்காளி பேசல் ரொம்ப நல்லதுன்னு பியூட்டிஷன் சொன்னாங்க. எதுக்கு அதை என் மூஞ்சில போட்டுட்டு குழம்புல ஊத்துறேன், அப்புறம் கொண்டு வந்து வாயில ஊத்துறேன். வாயில ஊத்துவாளா? ஓகே ராகுல், ஓகே ராகுல். வீட்டு லிவத்துல ஆஃபீஸ் லிவன் தொல்ல. ஏங்க இனிமே நம்ம பண்ற எல்லா செலவையும் இந்த டைரியில தான் நோட் பண்ண போறோம். நீ பண்ற செலவுக்கு இந்த ஒரு டைரி போதுமாமா? இப்போ நான் சொல்றது கேட்க போறீங்களா இல்லையா? சொல்லு. இப்போ நம்ம டெய்லி செலவு பண்ற காசை இந்த டைரியில நோட் பண்ணி அதுல கொஞ்சம் மிச்சம் எடுத்து அதை கோல்ட்லயோ, போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லயோ போட்டு ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. போன மாதம் செலவு போக மிச்சமானது 32 ரூபா. அந்த 32 ரூபாய போஸ்ட் ஆஃபீஸ்லயும் போட முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட முடியாது. ஒரு 10 அதுக்குள்ள நீ இங்க இருக்கக்கூடாது, அந்த டைரி இங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா குழந்தே ஓடுவேன். போ போ போ. கோதுமை மாவு 2 கிலோ, ஆயில் 2 லிட்டரு, மேகி ஒரு பாக்கெட், 1 கிலோ எடுத்துக்கோ. வாஷிங் பவுடர் 1 கிலோ எடுத்துக்கோ. சோப்பு நாளைக்கு போடலாம். கவர்மெண்ட் 2 கிலோ எடுத்துக்கோ. தனி கொடுத்தனும் போனா போதுமா? இந்த வீட்டுக்கும் நீதான் செலவு பண்ணணும். என்னடா ரொம்ப டயர்டா? ஆமா, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அம்மா வீட்டில் இருந்திருக்கலாம். அங்கே இருந்திருந்தா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திருப்போம். அது நீ, நான் இல்ல. இல்லைம்மா, நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்ணும். இப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம தண்ணி கொடுத்து வந்தோம் கட்டி எவ்வளோ செலவு தெரியுமா? இந்த வீட்டு வாடகை, அந்த வீட்டு வாடகை, இந்த வீட்டுக்கு எப்படி, அந்த வீட்டுக்கு எப்படி, இந்த வீட்டுக்கு கரண்ட் எப்படி, அந்த வீட்டுக்கு கரண்ட் எப்படி, இந்த வீட்டு ஒய்ஃபை, அந்த வீட்டு ஒய்ஃபை, எல்லா செலவும் நானே தனியால பார்த்துட்டு இருக்கேன். அந்த வீட்டுல இருக்கும்போது தனியா நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன், இந்த வீட்டுல இருக்கும்போது நான் தனியா எல்லா வேலையும் செய்றேன். துடைக்கிற துண்டு கூட எடுத்து போடுறது கிடையாது. இதெல்லாம் நான் சமாளிக்கல. சரி விடு, ஸ்டார்டிங் எல்லாம் அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் பழகி அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்ல வந்துடலாம். எப்படிதான்? சரி வா, உங்க அம்மா வீட்டுக்கு போலாம். போலாம். நான் வேற ரோசப்பட்டு உங்க அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்னா உங்க அம்மா கண்டிப்பா என்ன ஏதாவது சொல்லுவாங்க, நான் ஏதாவது சொல்லுவேன். அப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு நீ நடுவில் ரெஃப்ரி மாதிரி நின்னு பஞ்சாயத்து பண்றியா? இல்ல அதுக்கு இதே பட்டு இந்தியும் நல்லா தான் இருக்கு, இங்கே இருந்துக்கலாம். தட்ஸ் மை பாய். சரி, காலைல 5 மார்க்கெட் போகணும், எந்திரிச்சிட்டு. மார்க்கெட்டா? அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இன்னும் 2 நாளில் கொடுத்துறாங்கண்ணா. 2 நாளில் தந்துடுறாங்கண்ணா கண்டிப்பா. ஹலோ அண்ணா,
ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிப் போகிறாங்க, ஒரு 2000 ரூபாய் மாற்றி விடுறா. 2 வாரத்தோட கால் எடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு வாரத்தில் சம்பளம் போட்டுருவாங்க. அப்போ வந்துடுறேங்கண்ணா. மச்சான் ஒரு 1000 வந்து அனுப்புறியாடா? கேஸ் பில் கட்ட 2 நாள் தான் டைம் இருக்குது. ஆனால் ஒரு 2 நாள் தந்துடுறேங்கண்ணா. மச்சான் ஈவினிங் அமௌண்ட் அனுப்பிச்சுட்றேண்ணே. சரி மச்சான் கொஞ்சம் சீக்கிரம்டா. அடுத்த மாதம் பில்லோட சேர்த்து தந்துடுறேங்கண்ணா. சார் ஒரு 20K வேணுங்க சார். இல்லை சார், தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணுங்க, அதான். இந்த மாசம் 27ஆம் கரண்ட் பில் ஏங்க கட்டணும். வரும்போது பூண்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே. கார் நம்பர் அனுப்பி விடுறேன். தக்காளி இல்லைங்க, தக்காளி வாங்கிட்டு வந்து. அண்ணா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே. பணம் போட்டு விடுறேன். வரும்போது பூண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாசம் 27ஆம் கரண்ட் பில் கட்டணும். அதை வாங்கிட்டு வந்துடுறியா? ஏ வசந்த், என்னப்பா பண்ணுறீங்க? தனி கொடுத்தனும் போயிட்டு ஜாலியாக இருப்பேன்னு பார்த்தா ரோட்டில் நின்றுட்டு இருக்க. ஏங்க இங்க வாங்க. இங்கிருந்தே கேட்குறேன், சொல்லு. இந்த மாசம் எதுவுமே மிச்சம் பிடிக்க முடியல. செலவுக்கு இன்னும் காசு வேணும். ரம்யா, நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சுக்காத. என்னால் எல்லா செலவையும் பார்த்துக்க முடியல. நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலாமா? புரியல. என்னால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரே ப்ரெஷர் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போனாவது பாதி வேலை அவங்க பார்த்துக்குவாங்க. நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் வேலை முடிக்கிறதுக்கே 11 மணி ஆகுதுல்ல. நமக்கு தனி கொடுத்துனா செட் ஆகலாமா? ஏங்க இப்போ என்ன ஆச்சு? எல்லாரும் இப்படிதான் வாழ்றாங்க. தனி கொடுத்துனா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்குன்னு என்னால் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு பண பிரச்சனையும் பார்க்க முடியல. ஒரே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குன்னு இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அங்கே எல்லாத்தையும் நீங்க தானே பாத்துக்கணும். அன்னைக்கு உங்க அம்மா தானே தனி கொடுத்துன போக சொன்னாங்க. அவங்க முன்னாடி போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அன்னைக்கு அம்மா ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாங்க. அதை பெருசாக எடுத்துட்டு வீட்டு விட்டு வந்தது ஏன் தப்பு தான். இப்போ நான் சொல்கிறேன், கிளம்பலாம். அப்படிலாம் நீங்க சொல்றதுக்குலாம் நான் கிளம்ப முடியாது. எனக்கு என்னவோ இங்க இருக்கதா சரின்னு தோணுது. நம்ம இங்கதான் இருக்கிறோம். அப்போ நீங்கிரு, நான் கிளம்புறேன். ஏய் வசந்த், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அம்மா பொண்டாட்டி இந்த பிரச்சனை எல்லாம் லைஃப்பில் எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒன்றும் உனக்கு மட்டும் புதுசாக வந்தது கிடையாது. இந்த குடும்பங்கிறத சுமையாக பார்க்காத, சந்தோஷமான ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆரம்பத்தில் புதுசாக ஒரு பொறுப்பு வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா உட்காந்து சிந்திச்சுப்பார். உனக்கு குடும்பம் நடத்துறது கிடையாது, பணம் தான் பிரச்சனை. ஆரம்பத்தில் நீ வாங்கிட்டு இந்த 30,000 சம்பளம் உன் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சரியாக இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு குடும்பம் உருவாகிருக்கு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பாரு. தம்பி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நேராக வீட்டுக்கு போ. கொண்டாட்டிட்டு உட்காந்து 1 மணி நேரம் பேசு. மனசு ரிலாக்ஸ்ட் ஆகும். உனக்கு புது எண்ணங்கள் கிடைக்கும், புது கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? துணியெல்லாம் பேக் பண்ண வேணாம், நீ இங்கே இரு. நம்ம இங்கே இருக்கலாம். இதெல்லாம் என் துணி இல்ல, இதெல்லாம் உன் துணி தான். ஏய், ஏன் துணி எப்படி பேக் பண்ணிருக்க? நீ தான் போறேன்னு சொன்னீல. போன உங்க அம்மா வீட்டுக்கு. நான் தனியா இருந்துக்குவேன். எது தனியா இருந்துக்குவியா? இங்க பாரு, நீ தனியா இருக்கிற தனி கொடுத்தோம்ல, நம்ம சேர்ந்து இருக்கிற தனி கொடுத்தோம். அப்படி ஏதோ கோபத்துல பேசிட்டேன், சாரி. இனிமேல் இப்படி பேச மாட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். நம்ம பார்த்துக்கலாம். உண்மையாவா? உண்மையாதான். இங்க பாரு, நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழணும். வேற யார் வாழ்வா? இப்பவே நான் சொல்றது கேளுடா. நம்ம தனியா இருக்கும் போது நிறைய விஷயத்த கத்துக்கலாம், நிறைய புதுசு புதுசா பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நீயும் நானும் இருந்து எல்லாத்தையும் சரியா செய்யலாம். அது மட்டும் இல்ல, நாளைக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நீ, நான், அத்தை, நம்ம 3 பேரும் ஒன்னா தான் இருக்க போறோம். உண்மையாவா?